Okay friends, next நம்ம பார்க்க போற toolbar என்னன்னா style toolbar. Style toolbarல எல்லா ஸ்டைலுமே நம்ம வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லயே இது வந்து text style எடிட் பண்றதுக்கு, next வந்து dimension style எடிட் பண்றதுக்கு, third வந்து table style எடிட் பண்றதுக்கு, fourth வந்து multi leader எடிட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா text style எடிட் பண்றதுக்கு text style கமெண்ட் டைப் பண்ணாலே வந்துடும். அப்படி இல்லைனா இந்த பட்டன் இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து நம்ம எத்தனை டைப் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஃபாண்ட் எல்லாமே இருக்கும். இந்த ஃபாண்டில் நமக்கு வேணுமா, இந்த ஃபாண்டில் ஒரு டெக்ஸ்ட்டு ரெகுலர் டெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்டில் இதோட ஹைட் வந்து ஒரு 6 inches ஹைட்டில் இது வந்து ஒரு ஃபாண்டு, ஒரு டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இது வந்து நியூ டெக்ஸ்ட்டாக வந்து சேவ் ஆயிரும். ஸ்டைல் 1 இது வந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு வேறு ஏதாவது வேணும்னா வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து நான் வந்து இங்கே இதுக்கு வந்து இட்டாலிக் இருக்குது. இட்டாலிக்னால் வந்து கொஞ்சம் சாஞ்சு இருக்கும், பார்த்துருப்பீங்க. ரெகுலர்னால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஹைட் வந்து ஒரு 10 feet. இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து 1 2 3ன்னு எத்தனை டைப் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்டைல் வேணுமோ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை டைப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எம்டெக்ஸ்டிங் ஒன்று சொல்லியிருப்பேன், எம்டெக்ஸ்ட் கமாண்டு. அந்த கமாண்டை எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த டேபிள்லேயே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வரும் டெக்ஸ்ட் ஸ்டைல். நம்ம அங்கே சேவ் பண்ணி வச்ச டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸ்டைல் 1, ஸ்டைல் 2, ஸ்டாண்டர்டு, எல்லா ஸ்டைலுமே இங்கே வந்து ஜென்ரலாகவே இருக்கும். டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போது டெக்ஸ்டைல் 2 நான் டெக்ஸ்டைல் 1ல் மாற்ற போகிறேன்னா மாறிடும். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்டுக்கு மாற்ற போகிறேன்னா மாறிடும். எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிரும். இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்டில் இருக்குது. நான் ஸ்டைல் 1க்கு மாற்றுறேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டைல் 2க்கு மாற்றுறேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்றபடி செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்றபடி கலர்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி போல்டு கலரு எல்லாமே வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து எடிட் பண்ணுறது. எத்தனை டைப் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்டைல் வேணால் வந்து நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து நம்ம வந்து ஒரு பிளானில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளானில் லிவிங் ரூம் போடுவோம். லிவிங் ரூமு அந்த மாதிரி ரூமை பிரிக்கிறதுக்கு கிச்சனு, பெட்ரூமு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெக்ஸ்டைல் கொடுப்போம். அப்புறம் ஏரியா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்டைல் கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன். இதே மாதிரி தான் டைமென்ஷன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல ஒரு டைப் ஆஃப் டைமென்ஷன். இப்போ லாங் டைமென்ஷன் ஆகுதுன்னா அந்த டைமென்ஷனோட டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷனோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நியூனா நான் வந்து ஒரு நியூ டைமென்ஷன் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறேன். DIMனு பேர் கொடுத்துட்டேன். கண்டினியூ. ஒரு நியூ டைமென்ஷன் ஸ்டைலு டிம் அதோட பேர். லைன் வந்து அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டைமென்ஷனோட கலர் வந்து இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணி இங்கே மாறிடும். எக்ஸ்டென்ஷன் லைன் 1, எக்ஸ்டென்ஷன் லைன் 2 இது பேர். இப்போ நம்ம இந்த டிக் போட்டுவிட்டோன்னா எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து கேன்சல் ஆகிரும். வேணும்னா வந்து இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுடலாம். இதில் வந்து லைன் டைப் உங்களுக்கு அதுக்கு ப்ராப்பர்ட்டி டூல்பாரில் வரும். இது லைன் டைப், என்ன டைப் ஆஃப் லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லைனோட திக்னஸ், லைன் வெயிட் 30 mm அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி டூல்பாரில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் இது வந்து சைஸ், அந்த டிக்கோட சைஸ். இது வந்து டைமென்ஷன் லைன். நம்ம எக்ஸ்டென்ஷன் லைன் பார்த்த மாதிரி இது வந்து டைமென்ஷன் லைன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம் டைமென்ஷன் லைனு. இது வந்து லைன் டைப். ஒரு டைமென்ஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் லைனுக்கான லைன் டைப். எக்ஸ்டென்ஷன் லைன் 1, எக்ஸ்டென்ஷன் லைன் 2 அதுக்கான லைன் டைப் எப்படி வேணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து லைனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ். இந்த கார்னர் ஆரோஸ் வருதில்ல, இந்த கார்னர் ஏரோஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டிக் வேணும், டாட் வேணும். இங்கே இருக்கிற எல்லா டைப்பையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
4 inchesனால் டெக்ஸ்ட் ஸ்டைல் எவ்வளோ வைக்கிறோமோ அதையே வந்து நம்ம ஏரோக்கும் வச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இதோட எடிட்டிங்லாம் வந்து ஏரோஸோட எடிட்டிங்லாம் இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு, நடுவில் வர டெக்ஸ்ட்டோட எடிட்டிங், அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் நம்ம ஏற்கனவே இங்கே டெக்ஸ்டைல் எடிட் பண்ணோம்ல அந்த ஸ்டைலை வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட கலர், டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஃபில் கலர் வந்து இது நமக்கு தேவையில்லை, வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். டெக்ஸ்டைல் வந்து இங்கே டெக்ஸ்டைல் 2 வச்சதுனால இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து 10 inches வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அபோவில் வச்சுருக்கேன், அவுட் சைட்னா வெளியில் வரும். சென்டர், எக்ஸ்டென்ஷன் லைன் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டோட பிளேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் லைன் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு. சென்டர்னா இதோட சென்டரில் வந்துடும். இந்த மாதிரி அலைன் பண்ணி, அலைன் வித் டைமென்ஷன் லைன்னா டைமென்ஷன் லைனோடைய அலைன் ஆகி வரும். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்னா வெளியில் தனியாக வந்து டெக்ஸ்ட் வரும், டைமென்ஷனோட டெக்ஸ்ட் வரும். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ், இது வந்து நெக்ஸ்ட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். ப்ரைமரி யூனிட்ஸ்னால் ஆர்கிடெக்சரல் செட் பண்ணியாச்சு. ஆர்கிடெக்சர் ப்ரிசிஷன் சேஞ்ச் பண்ணுறது 00 இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். ப்ரிசிஷன் மேக்ஸிமம் இதில் நம்ம பண்ண போகிறதுன்னா ப்ரிசிஷன் சேஞ்சிங் மட்டும்தான் பண்ணுவோம். மற்றபடி இதெல்லாம் அட்வான்ஸ்டு நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் யூனிட்னா இப்போ நம்ம ஃபீட்டர் இன்ச்சஸில் வச்சுருக்கேன், எனக்கு வந்து பக்கத்துலேயே வந்து எனக்கு எம்எம்மில் வேணும், எனக்கு மீட்டரில் வேணும்னா நம்ம இங்கே மல்டிபிள் யூனிட் ஃபேக்டரை சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? 2.54 வச்சுருக்கேன்னா 2.54ன்றது வந்து மீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ். அந்த எப்படி ஒரு இன்ச்சஸ்னால் நமக்கு 25.4 mm அந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்றத. இது வந்து இப்போ சொன்னால் புரியாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர நம்ம வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து டைமென்ஷன் ஸ்டைல். இந்த மாதிரி எத்தனை டைமென்ஷன் ஸ்டைல் வேணால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைல் பார்த்த மாதிரி எத்தனை டைமென்ஷன் ஸ்டைல் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். இது ஓவர் ரைட், இது உங்களுக்கே தெரியும். மாடிஃபைனா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை மாடிஃபை பண்ண போகிறேன்னா மாடிஃபை கொடுத்து உள்ள போய்க்கலாம். நியூவாக ஒன்று பண்ண போகிறோன்னா நியூ கொடுத்து உள்ள போய்க்கலாம். செட் கரண்ட்னா இப்போ இருக்கிறதுலே வந்து அப்படியே செட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் செட் கரண்ட்டு. ஓவர் ரைட்னா இருக்கிறதுல மேலே வந்து ஓவர் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னா ஓவர் ரைட். இதெல்லாம் வந்து போக போக அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து டைமென்ஷன் ஸ்டைல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஸ்டைல் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டேபிள் ஸ்டைல் இங்கே டூல் பார்லேயே வந்தது நமக்கு. டேபிள் ஸ்டைல் இதே மாதிரி தான், நம்ம எத்தனை டேபிள் ஸ்டைல் வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம், வேணுன்றப்ப குயிக்காக எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி தான் கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ இது ஒரு டேபிள் ஸ்டைல். இந்த டேபிள் ஸ்டைலில் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மிடிலு, சென்டரு, கலரு, டெக்ஸ்ட்டுக்கு தனியாக, ஜென்ரலுக்கு தனியாக இருக்கும், டெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு தனியாக இருக்கும், பார்டருக்கு தனியாக இருக்கும். பார்டர்னால் லைன் வெயிட்டு, லைன் டைப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டேட்டா எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஹெட்டர் எப்படி கீழே வேணுமா மேலே வேணுமா எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இதே மாதிரி சேஞ்ச் பண்ணி எத்தனை டேபிள் வேணால் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த டேபிள் ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து மல்டி லீடரும் அதே மாதிரி தான். மல்டி லீடர் வந்து எத்தனை மல்டி லீடர் வேணால் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மல்டி லீடர் அதே மாதிரி நியூ கொடுத்தோ மாடிஃபை கொடுத்தோ லீடருக்கான ஸ்ட்ரக்சரு, அதோட டிஸ்டன்ஸு, கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும், அது டெக்ஸ்ட்டு ஸ்டைலு, அதோட என்ன சொல்கிறது, அதோட கலரு எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து மல்டி லீடர் ஸ்டைல். இதில் வந்து எத்தனை நம்ம ஸ்டைல் வேணால் சேஞ்ச் பண்ணிவிட்டு தேவைன்றப்ப உடனே நம்ம வந்து குயிக்காக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்டைல் டூல் பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராயிங் போட இதெல்லாமே உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது எலாபரேட்டாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.